தமிழ்நாடு அரசின் தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் தகடூர் புத்தக பேரவை, பாரதி புத்தகாலயம் இணைந்து நடத்துகின்ற 6ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவானது தருமபுரி மதுராபாய் ராஜாராவ் திருமண மண்டபத்தில் இனிதே தொடங்கியது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் மற்றும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. மணி அவர்கள், தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் அவர்கள் மற்றும் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் கோகா மணி அவர்கள் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க, தமிழ்நாடு அரசினுடைய உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தருமபுரி 6ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவினை இனிதே தொடங்கி வைத்தார்கள். இந்த புத்தக திருவிழாவின் போது அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் வரவேற்று பேசினார் தகடூர் புத்தக பேரவையினுடைய இந்த புத்தக திருவிழாவினுடைய செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்கள். பாரதிதாசன் வழியிலே இத்தமிழ் சமூகத்தை நூல் படிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை, உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு முன்னெடுப்பை, அரசே மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாக்களை கொண்டாடி நூல் படிக்கும் ஆர்வத்தை தூண்ட செய்யும் இந்த மாபெரும் முயற்சியை தகடூர் புத்தக பேரவையும் தருமபுரி மாவட்டமும் மனதார பாராட்டி மகிழ்கின்றது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து புத்தக திருவிழாவை தொடக்கி வைத்து அமைத்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை ஊக்குவித்த அவருக்கு எங்களுடைய நன்றியையும் உரித்தாக்குகிறேன். இந்நிகழ்வின் தலைவர் மாவட்ட ஆட்சியர் திருமதி K. சாந்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் அத்தனை கூறுகளையும் வழிநடத்தியவர் அவர். அரங்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கடைகள் வர வேண்டும் என்று பெருமளவு எங்களுக்கு வழிகாட்டியவர் அவர். அந்த வழிகாட்டுதலுக்கு நன்றி பாராட்டுகிறேன். அதே போல இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆ. மணி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு மட்டுமல்ல, இதற்கு பிறகும் ஒரு 3-4 நாள்கள் வந்து புத்தகங்களை வாங்குகிறவர், புத்தக ஆர்வலர் திரு SP வெங்கடேஸ்வரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தலைவர் GK மணி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு புத்தக ஆர்வலர் மட்டுமல்ல, எந்த செயலை செய்தாலும் உற்சாகப்படுத்துகிற, வழிகாட்டுகிற ஒரு தோழர் அவர். அந்த அளவில் அவருக்கு நன்றி பாராட்டுகிறேன். பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆ. கோவிந்தசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மரியாதைக்குரிய யசோதா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நகரமன்ற தலைவர் லட்சுமி நாட்டான் மாதவ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவுக்கு வருகை தந்து எங்களை மகிழ்வித்திருக்கிற முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர் மிகச்சிறந்த ஒரு தோழர். இந்த திருவிழா தொடங்கப்பட்ட காலங்களில் 1ஆம் ஆண்டு நிறைய நிதி தேவைப்பட்டது. அவரை போய் வீட்டில் சந்தித்தோம். வழக்கமாக நிதி கேட்பது என்பது ஒரு சங்கடமான ஒரு விஷயம். நாமும் மகிழ்ச்சியாக போக முடியாது, அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் எங்களை வர சொல்லிவிட்டு நாங்கள் வருவதற்கு முன்பே எங்களுக்கு சிற்றுண்டி, காப்பி எல்லாம் தயார் செய்து வைத்து அதையெல்லாம் பரிமாறி நிதி அளித்தவர் என்பதை நினைவு கூற விரும்புகிறேன். அதே போல நம்முடைய தோழர் BCR மனோகரன் அவர்களும் ஒவ்வொரு முறை புத்தக திருவிழா முடிந்தவுடன் இங்கே இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் மொத்தமாக உணவு பரிமாறுகிற ஒருவர், ஒரு பெரிய கோழிக்கறி விருந்து பரிமாறுவார். இந்த வருஷமும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதே போல தருமபுரியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தடங்கம் சுப்பிரமணியம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய SS மகேஸ்வரன் அவர்களையும், மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய பால் பிரின்ஸ்லி ராஜ்குமார் அவர்களையும், கல்லூரி கல்வி இயக்கத்தின் மரியாதைக்குரிய மண்டல இயக்குனர் சிந்தியா செல்வி அவர்களையும், முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்நிகழ்வு நூலகத்துறை நடத்தும் அமைப்பு. அந்த அளவில் நூலகத்துறையின் பங்களிப்பு மிகப்பெரியது. எல்லா நூலகர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். மாவட்ட நூலக அலுவலர் மரியாதைக்குரிய அர கோகிலவாணி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல மக்கள் தொடர்பு அலுவலர் சு. மோகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தகடூர் புத்தக பேரவையின் தலைவர் எங்களுடைய தலைவர் இரா. சிசுபாலன் அவர்களையும்,
நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற இளங்கோவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு எளிய அமைப்பாக ஏறக்குறைய 6 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தொடர் புத்தக பேரவையின் இந்த நிகழ்வு இன்றைக்கு தமிழகம் திரும்பி பார்க்கும் இலக்கிய திருவிழாவாக மாறி இருக்கிறது. தமிழகத்தில் நடக்கிற முதன்மையான புத்தக திருவிழாக்கள் இதுவும் ஒன்று என்று பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும். சென்ற ஆண்டு இந்த சிறிய ஊரில் 1.25 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்றிருக்கிறோம் என்பது ஒரு வியப்பு தான். இந்த ஆண்டு 1.5 கோடி ரூபாய் லட்சியமாக வைத்திருக்கிறோம். அதே போல தமிழ் புத்தக பேரவை நடத்துகிற வாரந்தோறுமான இணையவழி கூட்டங்கள் உலகளாவிய பிரசித்தம் பெற்றவை. அமெரிக்காவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் ஒவ்வொரு வாரமும் கலந்து கொள்கள் இருக்காங்க. நாங்கள் நடத்திய ஒரு குழந்தைகளுக்கான நூல் அறிமுக போட்டியில் உலகளாவிய மக்கள் கலந்து கொண்டார்கள். அதே போல ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சிந்துவெளி பண்பாடு குறித்த நூல் பற்றி நாங்கள் அறிமுகப்படுத்திய போது உலகம் முழுவதிலுமிருந்து பங்கு பெற்றார்கள். பெரிய விவாதமாகவும் நடந்தது. அதே போல கல்லூரிகள் பள்ளிகளிலே நூல் ஆர்வத்தை வளர்ப்பதற்காக நிகழ்ச்சிகள் செய்கிறோம். கல்லூரிகளுக்கு சென்று தமிழகத்தின் முன்னணி ஆளுமைகளை அழைத்து சென்று பேச வைக்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் தருமபுரி மாவட்டத்தின் அறிவியக்கமாக இது வளர்ந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய இயக்கமாக வளர்ந்திருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் தருமபுரி மாவட்டத்தின் அறிவுசார் நெஞ்சங்கள் தான். அதிலும் குறிப்பாக பள்ளிக்கூட ஆசிரியர்கள். நான் எந்த பேரையும் சொல்ல போறதில்லை. ஏன்னா எல்லா பகுதியிலும் இருந்து தெரிந்த தெரியாத என்னையும் அறியாத அல்லது புத்தக பேரவையை அறியாதவர்கள் கூட தேடி தேடி பரப்புரை செய்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் அவர்களாக முன்வந்து பல பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். நான் மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வரை மனதார பாராட்டுகிறேன். இது போன்ற ஒரு முயற்சி உலகத்திலே இல்லை. உண்மையிலேயே ஒரு சமூகத்தை அறிவார்ந்த சமூகமாக மாற்ற வேண்டும் என்று முதல்வர் செய்கிற அத்தனையும் வரவேற்புக்குரியவை. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க ஒரு அரசு நிகழ்வாக இருந்தால் அரசு நிகழ்வுக்கான தன்மையோடு இருக்கும். ஆனால் இது மக்கள் பங்களிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக தகடூர் புத்தக பேரவை போன்ற இலக்கிய அமைப்புகளுக்கு வாய்ப்பளித்து இப்படி ஒருங்கிணைக்கும் வாய்ப்பு கொடுத்த தமிழக முதல்வருக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கும் தகடூர் புத்தக பேரவை இதயமிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. எங்களுடைய பங்களிப்பு என்பது இதனை ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது, அதை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறோம் அம்மா. இந்த மாவட்டம் முழுவதும் செய்தி சென்றிருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நல்லதொரு புத்தக திருவிழாவின் தொடக்கமாக தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் அவர்கள் பேசும்போது, என்னை தலைகுனிந்து பாருங்கள், உங்களை தலைநிமிர வைக்கிறேன் என்று சொல்வது புத்தகம். இணையதளம், கைபேசி என்று எலக்ட்ரானிக் வடிவங்கள் அதிகமானாலும் கூட ஒரு புத்தகம் பக்கம் பக்கமாக புரட்டி வாசிப்பது என்பது ஒரு இனிய அனுபவம். பள்ளிக்கூடங்களோ கல்லூரிக்கோ செல்லாதவர்கள் கூட புத்தகங்களை மட்டும் படித்து எல்லா துறைகளிலும் வெற்றி கொடி ஏற்றியது அனைவருக்கும் தெரியும். அமெரிக்காவில் புற்றுநோய் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முழுவதுமாக முடித்துவிட அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இருந்த நாளை மாற்றி புத்தகத்தை முடித்த பிறகுதான் அறுவை சிகிச்சைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 1000 ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்காத ஒன்றை 5-6 புத்தகங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துவிடும். அதனால்தான் பெரும்பாலான விழாக்களில் அரசு சார்பில் பரிசுகள் வழங்குவதை விட புத்தகங்கள் வழங்குவது இப்போது அதிகமாகிவிட்டது. மாண்புமிகு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் கூட தன்னை வரவேற்பு செய்பவர்களுக்கு பொக்கே கொடுப்பதை விட புத்தகங்கள் கொடுப்பதைத்தான் விரும்புவார்கள். அந்த புத்தகங்களைத்தான் அவர் முகமலர்ச்சியோடு வாங்கியதை நான் அருகிலிருந்து கண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 1000 புத்தகங்கள் மாண்புமிகு முதல்வர் இல்லத்திலிருந்து நூலகங்களுக்கு செல்வதை நான் கண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு புத்தகத்தை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சிறிய நூலகம் ஒன்று வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் 5 முதல் 10 புத்தகங்களாவது இருக்க வேண்டும். தினமும் குறைந்தபட்சம் 50 பக்கங்களையாவது வாசித்து விட வேண்டும் என்று பெரியவர்கள் சிலர் கட்டளையிட்டுள்ளார்கள். புத்தகங்கள் நல்ல நண்பர்கள். நம் தனிமையை போக்குவது, பயண நேரத்தில் இன்பம் கூட்டுவது புத்தகங்களே. புத்தக திருவிழா என்பது ஒரு அறிவு திருவிழா. எப்படி ஒரு நந்தவனத்தில் பல பூக்கள் ஒரே சமயத்தில் பூத்து குலுங்கி இருக்கின்றதோ அதே போல புத்தக கண்காட்சியில் பல பதிப்பகங்கள் வெளியிட்ட புத்தகங்களையும் பல நூலாசிரியர்கள் எழுதிய புத்தகங்களையும் ஒருவேளை எழுதிய பல புத்தகங்களையும் பார்க்க முடிகிறது. தேவையானவற்றை தேர்ந்து கொள்ள முடிகிறது. மனிதர்களுடைய படிக்கும் வழக்கத்தை இதுபோன்ற புத்தக கண்காட்சிகள் நிச்சயமாக தூண்டும். வெறுமனே பார்த்துவிட்டு வருவோம் என்று புத்தக அரங்கத்திற்கு வரும் மனிதர்கள் கூட வெறுங்கையோடு திரும்பி போவதில்லை. ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி செல்கிறார்கள். அந்த வகையில் இயற்கையாக மனிதனின் உள்ள படிக்கும் ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற கண்காட்சிகளில் எனது காவல் நண்பர்களையும் நான் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக பந்தோபஸ்துக்கு அனுப்பும்போது கூட
தினமும் வெவ்வேறு காவலர்களை அனுப்பி அவர்கள் வந்து ஒரு அரை நாட்களாவது இந்த புத்தக கண்காட்சியில் செலவிடும்படி நான் உத்தரவிட்டுள்ளேன். தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் குடிமைப்பணி தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் நிறைய நடக்கின்றன. அதற்கான புத்தகங்களை கலெக்ஷன் செய்வதற்கு இந்த மாதிரி புத்தக கண்காட்சி தான் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புத்தக வாசிப்பை பற்றி புகழ்பெற்ற சில அறிஞர்கள் சொன்ன கருத்தை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். வேறு என்ற சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது புத்தகங்கள் வேண்டும் என்று சற்றும் தயக்கமின்றி லெனின் கூறினார். பயங்கரமான போராட்ட ஆயுதங்களை எவை என கேட்கப்பட்ட போது புத்தகங்கள் தான் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். தான் தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை வாசித்து கொண்டே இருந்தாராம் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறினார் ஆபிரகாம் லிங்கன். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்று கூறினார் பிரான்சிஸ் பேக்கன். நமது தருமபுரி மாவட்டம் கல்வியிலும் வளர்ச்சியிலும் ஆட்சி பணியிலும் பங்கு பெறும் வண்ணம் மாணவ சமுதாயத்தின் நிலையை இளைஞர்கள் மத்தியிலே இந்த புத்தக திருவிழா ஒரு திருப்பு முறையையும் எழுச்சியும் ஏற்படுத்தும் என்று உறுதிபட கூறுகிறேன். இந்த நல்ல தருணத்திலே நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பல சீரிய திட்டங்களின் அடிப்படையில் எங்கள் காவல்துறை செய்யக்கூடிய சில பணிகளை வந்து பொதுமக்களாகிய உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதை பயன்களை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் வந்து இந்த புத்தக பதிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன். எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டால் ஒன்று ஒதுக்கி கொடுக்கணும். ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் சம்மந்தமான சில வீடியோ கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். அதை இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன். கிரைம் ரிடக்ஷன் அண்ட் அவேர்னஸ் சம்பந்தமாக தருமபுரி மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கும் பொருட்டு பல்வேறு சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பள்ளி, கல்லூரி மற்றும் பொது இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. உமன் சேஃப்டி சம்பந்தமாக காவலன் SOS ஆப் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய செல்ஃபோனில் வந்து இந்த மாதிரி ஆப்பை வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணணும். அதோடைய பயன்களை நாங்கள் இங்கே ஸ்டாலில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நீங்கள் சொல்வதற்கு வந்து 181 டோல் ஃப்ரீ நம்பர், அதனுடைய பயன்கள், அதனுடைய யூசேஜ் பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதுமாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக புகார் அளிக்க 1098 என்ற டோல் ஃப்ரீ நம்பர், அது சம்பந்தமான பயன்கள் அதை சொல்லித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். வயது முதிர்ந்தவர்களுக்கான சேவையை உறுதி செய்ய 14567 என்ற டோல் ஃப்ரீ நம்பர். இந்த இலவச சேவை சம்பந்தமாக இங்கே ஒரு ஸ்டால் போட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். சைபர் கிரைம் சம்பந்தமான குற்றங்களை சொல்வதற்கு 1930 என்ற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் கோல்டன் ஹவர்ஸ், குட் சாமரிட்டன், அதாவது நற்கருணை வீரன் என்றது வந்து இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து இம்மிடியேட்டாக வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றி அருகில் உள்ள மருத்துவமனை சேர்க்கிறவங்களுக்கு வந்து 5000 ரூபா பரிசு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். அந்த மாதிரி சம்பந்தமாக இதில் உங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் எங்கள் ஸ்டால் மூலம் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கோம். அதே மாதிரி 100 கால்ஸோடைய பயன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல தயாராக இருக்கும். ஆக்ஷன் எகென்ஸ்ட் இல்லிசிட் லிக்கர் அண்டு ட்ரக்ஸ், போதைப் பொருள் ஒழிப்பு, இது சம்பந்தமான அவேர்னஸ் வந்து நாங்கள் வந்து பள்ளி, கல்லூரியில் மட்டும் நடத்தி வர்றோம். பொதுமக்களுக்கும் வந்து இந்த ஸ்டாலில் இந்த 10 நாளில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதே மாதிரி காவல் நிலையத்துக்கு நீங்கள் வரும்போது எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்கும். அதை போக்குவதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து வரவேற்பாளர் அப்படின்னு ஒரு புது போஸ்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு 2 போஸ்ட் இருப்பாங்க. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் ஷிஃப்ட் படி 2 பெண்கள் இருப்பாங்க. அதோடைய பலன்கள் பற்றி நான் சொல்கிறது தயாராக இருக்கும். அதுவே பெட்டிஷன் என்கொயரிக்கு வந்து பல திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் நாங்கள் வந்து எல்லா துறைகள் மாதிரி நாங்களும் காவல்துறை வந்து ஒரு நாள் கிராமங்களில் தங்கியிருந்து மனுக்களை வாங்குகிறோம். அதே மாதிரி உங்கள் தொகுதியில் முதல்வர் அந்த திட்டத்துப்படி நான் மனுக்களை வாங்குகிறோம். முதல்வரின் தனிப்பிரிவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களையும் வந்து நாங்கள் வந்து விரைந்து உங்களுக்கு வந்து உடனடி நடவடிக்கை கொடுக்குறோம். அதே மாதிரி வெட்னஸ்டே பெட்டிஷன் மேலா நீங்கள் வந்து ஸ்டேஷனில் கொடுக்குறீங்க, அந்த பெட்டிஷன் வந்து சரியான தீர்வு இல்லை, மாவட்ட காவல் கண்காணிப்பில் பார்க்கணும்னு சொன்னீங்க. அதுக்காக ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து SP முதல் DGP வரைக்கும் அவங்கவுங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வாங்குறாங்க. அது சம்மந்தமான பலன்களையும் பயன்களையும் இந்த இதில் நாங்கள் ஸ்டாலில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்மார்ட் காவலர் ஆப், இப்போ முன்னாடிலாம் போலீஸ் வந்து அங்கங்கே போய் பட்டாபுக்களை கையெழுத்து போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்மார்ட் காவலர் ஆப்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக போனாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு ஆப் இருக்குது. இதோட பயன்களை பற்றி சொல்லிக்கிற விரும்புகிறோம். இதுக்காக நாங்கள் தனியாக ஒரு ஸ்டால் ஒன்று அமைக்க இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் இதோட பயன்களை தெரிஞ்சுக்கிறேன்னு வேண்டி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி புத்தக திருவிழாவில் தருமபுரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேசன் அவர்கள் பேசுகையில், நமது இந்த புத்தக பேரவை செயலாளர் மருத்துவர் செந்தில் பேசினார். உண்மையிலேயே இந்த புத்தக பேரவை தருமபுரி மாவட்டத்தில் இப்போ கடந்த 6 ஆண்டுகளாக
துவக்கப்பட்டு சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஆனால் ஈரோடு, சென்னை எல்லாம் ரொம்ப பல ஆண்டுகளாக முன்பே இந்த புத்தக திருவிழா நடத்தி கொண்டு இருக்கிறது. கடந்த 3 ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிசிஆர் மனோகர் மாதிரி நிறைய தொழிலதிபர் நிறைய பணம் கொடுத்தாங்க, கொஞ்சம் நடத்தினாங்க. ஆனால் வருகின்ற இந்த கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக முதல்வர்கள் மாவட்டந்தோறும் இந்த நூலக திருவிழா வைக்க வேண்டும் என்ற புத்தக திருவிழாக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி உண்மையிலே அவங்களுக்கு அது கூடுதல் அவங்களுக்கு நல்ல இது. அந்த அடிப்படையில் இந்த திட்டம் எதற்காக தமிழக முதல்வர் அந்த 20 லட்சம் பணம் கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கிறாங்கன்னா, இது சிறப்பாக இருக்க வேண்டும், ஏதோ கடமைக்கு செஞ்சன்னு இருக்கக்கூடாது. இப்போ வந்திருக்கிறவங்களாம் கட்சி நிர்வாகிகள் கூட வந்தவங்க. ஆனால் இந்த புத்தக திருவிழா கிராமத்தில் மாரியம்மன் பண்டிகை செஞ்சால் எப்படி ஊர் பூரா மாரியம்மன் பண்டிகை வராங்க, அது மாதிரி இந்த மக்கள் முழுமையாக தானாக வர வேண்டும். ஒரு சமுதாயம் அப்படியே வந்தால் தான் மக்கள் ஒரு விழிப்புணர்வு அடைய முடியும். அப்பொழுது தான் ஒரு அறிவாய்ந்த சமுதாயம் இதாகும். ஏன்னா நமது அமைச்சர் அவர்கள் பஸ் ஸ்டாண்டில் பஸ் விட்டுட்டு முதல்வருடைய ஒரு காணொலியை பார்த்தார். அந்த காணொலியில் போதை புழக்கத்திலிருந்து விடுபடணும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்தார். போதை பழக்கங்கள் எதனால் வருது? வேலை வாய்ப்பு இல்லாமல் எதுவுமே இல்லைன்னா தான் அந்த போதை மக்கள் கெட்டு போகிறது. இது போன்ற ஒரு அறிவு சார்ந்த நூலகம் புத்தகத்தை படிச்சுட்டே இருந்தால் அடுத்த மைண்ட் அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது, 10 பக்கத்தை படித்தா 11வது பக்கத்தை திருப்ப சொல்லும், 12வது பக்கத்தை. மற்ற கெட்ட பழக்கங்களுக்கு திங்கிங் போகாது. அதனால் இந்த நூலகம் கண்டிப்பாக கிராமப்புறத்திலிருந்து சின்ன மாணவர்களிருந்து படிப்பு அந்த இதை நம்ம ஊக்குவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற கிராமப்புற ஊர்ப்புற நூலகத்தை ஓரளவுக்கு நமது மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் போன வாரம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மத்திய நூலகத்துறைக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்குங்க அடிக்கடி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் நிதி நூலகத்துக்கு கொடுக்குறோங்க. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த ஊர்ப்புற நூலகம் ரொம்ப ரிப்பேர் செய்கிறது எங்கள் நிதியும் பண்ண முடியாது. அதனால் ஒரு தனியாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து கிராமப்புற ஊர்ப்புற நூலகத்தை ரிப்பேர் செஞ்சு அங்கே இருக்கிற மக்கள் டீ கடையில் உட்காந்து பேப்பர் படிக்கிறவங்க அங்கே வந்து பேப்பர் படிக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இப்போ வரும்போது டைம் இல்லை, நிறைய புத்தகத்தை வாங்கன்னு நினைச்சாரு, ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் வாங்கினார். டைம் இருந்தால் நிறைய புத்தகம் வாங்கிட்டு போவார். அதனால் இங்கே இருக்கிற எல்லா அனைவருமே ஒரு நாளைக்கு நீங்கள் புத்தகம் படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லைன்னா கூட கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை எல்லோரும் குடும்பத்தோடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த தலைப்பை மட்டும் பார்த்தாவே நமக்கு அடுத்த புத்தகம் வாங்கலாமா, நமக்கு தானாகவே அந்த இது இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த புத்தக திருவிழா என்பது உண்மையிலேயே இந்த பேரவை செயலாளர் தலைவர் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தொடர்ந்து இன்னைக்கு நேரத்தில் தொடர்ந்து ஏதோ நிகழ்ச்சி பண்ணுறாங்க. அதனால் நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாவட்ட மக்கள் அறிவு சார்ந்த மக்களை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விவசாயத்துறை அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர் கண்டிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள விவசாய மக்கள் பெரிதும் பலன் அளிக்கும் விதத்தில் கண்டிப்பாக நல்ல திட்டங்களை நிறைவேற்றி தருவார். ஏன்னா நம்ம மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் வேளாண்மை அமைச்சர், அதனால் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நமது மாவட்ட நிர்வாகம் நமது அசிஸ்டன்ட் கமிஷனர் பிடி இருக்கிறாரு, அவரும் சேர்ந்து அந்த ஊர்ப்புற நூலகத்தை கொஞ்சம் கண்காணித்து சிறப்பாக அமைத்து கேட்டுக்கொண்டு, கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அதியமான் கோட்டத்தில் ஒரு நூலகத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர் திறந்து வைத்தார். அந்த நூலகம் ஊர்ப்புற நூலகத்தில் இல்லை, செய்தி மக்கள் தொடர்புத்துறையில் இல்லை, ஊரக வளர்ச்சித்துறையில் இருக்குது. அதனால் அதற்கு புத்தகம் வேண்டும். அங்கே நிறைய மாணவர்கள் டிஎன்பிசி படிக்கிறாங்க கோட்டத்தில். அந்த மாணவர்கள் படிக்கும் விதத்தில் புத்தகங்களை வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்தர கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பான நிகழ்வுகளுக்கு வருகின்ற சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சீரும் சிறப்புமாக நடைபெற்ற இந்த புத்தக திருவிழாவில் பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் கோகா மணி அவர்கள் பேசுகையில், இந்த 6ஆம் ஆண்டு புத்தக திருவிழா என்பது தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பெருமை சேர்க்கிற திருவிழா. மனிதன் பிறப்பதும் வாழ்வதும் மறைவதும் நெய்து என்றாலும் கூட இந்த மனிதன் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு எடுத்துக்காட்டாக மனிதனை திருத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் புத்தக வாசிப்பு. இப்பொழுது வாசிப்பு திறன் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்லூரி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் இந்த நாளேடுகளையோ அல்லது புத்தகங்களையோ படிப்பதை குறைத்து கொண்டு கைபேசி அல்லது ஊடகங்கள் வாயிலாக செய்தியை படிப்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நவீன தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அப்படி நவீன தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் கூட நம்முடைய அறிவை மேம்படுத்துவது புத்தகங்கள் தான். அதைத்தான் ஒரு மனிதனை நல்லவனாக உருவாக்குவதற்கு இந்த புத்தகம் பயன்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குற்றவாளி, அது சிறு குற்றவாளியாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நல்லவனாக திருத்துவதற்கு இந்த புத்தகம் பயன்படும். அது எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி. நான் கூட அதிகமாக படிப்பவன். கடந்த மாதம் ஹிக்கின் பாதம் அங்கே போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினோம். மறுபடியும் கூட வரணும்னு நினைக்கிறேன். இப்போ படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நிறைய புத்தகம் வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா புத்தகம் தான் நல்லவனாக ஒருவனை உருவாக்கும். நீ ஒரு புத்தகத்தை அதிக நேரம் பேசலை, நேரத்தை வீணாக்க கூடாது. அமைச்சர் ஆட்சியர் பேச இருக்கிறாங்க. நீ ஒரு புத்தகத்தை உள்ளார்ந்த மனதோடு படிக்கின்ற பொழுது அது தன்னுடைய மனதை அவ்வப்போதே மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்முடைய குறைகள் இருந்தாலும் கூட அல்லது எதை சிந்தித்து கொண்டிருந்தாலும் கூட அந்த புத்தகத்தில் என்ன கருத்துக்கள் இருக்கிறதோ பொருள் இருக்கிறதோ அதை நம்மை இழுத்து செல்லும். ஆகவேதான் மனிதனை மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இந்த புத்தகங்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் எல்லோரும் படிக்க வேண்டும். அறிவியல் மேதையாக இருந்தாலும் கூட அறிஞராக இருந்தாலும் கூட படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய மேதைகளை பார்த்தால் அறிஞர்களை பார்த்தால் தன்னுடைய உயிருள்ளவரை படித்ததாக நாம் வரலாறுகளை படிக்கிறோம். அதைத்தான் 2550 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் பெருந்தகை சொன்னார், தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவுன்னு சொன்னார். படிக்க படிக்க அறிவு சுரந்துகிட்டே இருக்கு. இது சாதாரணமானதல்ல. ஆகவே அந்த அடிப்படையில தான் அப்படி அறிவை பெருக்குவதற்கு இந்த புத்தக திருவிழா ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ற பெருமை நமக்கு உண்டு. அப்படி முதலமைச்சர் அவர்களும் மாவட்ட நிர்வாகமும் அவர்களோடு சேர்ந்து இந்த புத்தக பேரவை, தகடூர் புத்தக பேரவை, பாரதி புத்தகாலயம் இவைகளெல்லாம் சேர்ந்து நடத்துவது நமக்கு பெருமை. இதில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்கள் தொடக்கத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சி சாதாரண முயற்சி அல்ல. அதனுடைய வெளிப்பாடு இன்று வெற்றியாக மாறியிருக்கிறது. நல்ல தொடக்கம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்று சொல்வார்கள். தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். அவர் எடுத்த முயற்சி ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த முயற்சி நம்முடைய பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லுவதை விட வளர்ந்து கொண்டிருக்கிற மாவட்டமாக இருக்கிற இந்த தகடூர் மண்ணில் பட்டி தொட்டி எல்லாம் இந்த செய்தி பரவ வேண்டும். கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவ செல்வங்கள் இங்கே வந்து படிக்க வேண்டும். பெரியவர்கள் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இங்கே புத்தகங்களை வாங்கி படித்து பயனுற வேண்டும் என்பதோடு நான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய அரசு கலை அறிவியல் கல்லூரி என்பது மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிற மாணவ மாணவிகளை கொண்டது. அவர்கள் படிப்பதற்கு அங்கே கல்லூரி வளாகத்தில் மிகப்பெரிய இடம் இருக்கிறது. அங்கே கட்டிடமும் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நூலகத்தை அங்கே அமைத்து கொடுத்தால் மாணவர்கள் கல்வி அறிவு பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதே போலவே மருத்துவக் கல்லூரி இருக்கு. அந்த மருத்துவக் கல்லூரியிலையும் அவ்வப்போது நவீன மருத்துவம் வந்து கொண்டே இருக்கிறது. படிப்பதை அங்கே பாட புத்தகத்தில் பேராசிரியர் பெருமக்கள் நடத்துவதை காட்டிலும் எடுத்துக்காட்டான புத்தகங்கள் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட புத்தகங்களை எல்லாம் மருத்துவக் கல்லூரியில் கொடுத்தால் அந்த மருத்துவ மாணவர்கள் படித்து பயனுறுவதற்கு மேலும் வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை உருவாக்க வேண்டும். அதோடு இப்போ மாவட்ட ஆட்சியர் கூட கேட்டேன், உங்கள் முயற்சியில் நீங்கள் ஒரு தாய், உங்கள் முயற்சியில் நம்ம ஊராட்சிக்கு 251 ஊராட்சிக்கு ஒரு நூலகம்,
எல்லாம் போய் படிப்பாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு அமையன்னு கேட்டேன். அவன் கொஞ்சம் நெருக்கடி சார், சிக்கல்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட நம்முடைய அமைச்சர் அவர்களும் நாங்கள் கூட முதலமைச்சர்கிட்ட சொல்கிறோம், கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்கிறோம், இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று கேட்டு கொஞ்சம் அதிக நேரம் அறுத்துக்கிட்டேன். நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கேற்று உங்களுக்கு நன்றி. நாங்கள்லாம் பேசுகிறத விட வந்த உங்களுக்கு தான் நன்றி சொல்ல. இது மதித்து வந்திருக்கிறீங்கல்ல, இதை கேட்பதும் காண்பதற்கும் வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இணைந்து நடத்துகிற அத்துணை அமைப்புகளுக்கும் நன்றி நன்றி வாழ்த்து சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு விழாவில், இந்த புத்தக திருவிழாவின் தொடக்க விழாவில் வாழ்த்துறை வழங்குவதற்காக பேசிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி அவர்கள் பேசுகையில், தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழுக்கு செம்மொழி என்ற அந்தத்தை பெற்றுத் தந்ததோடு மட்டுமல்ல, தன்னுடைய இறுதி மூச்சு வரை தமிழ் தமிழ் என்று தமிழுக்காக உழைத்த தன்னிகரற்ற தலைவர் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் இருக்கின்ற காலத்தில் ஆசிய துணைக்கண்டமே உயர்ந்து போகின்ற அளவிற்கு சென்னையிலே அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற ஒரு நூலகத்தினை அமைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவோடு படிக்கின்ற, அதாவது அரசு பணிக்கு படிக்கின்ற, குறிப்பாக அரசு பணிக்கு படிக்கின்ற மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்திற்காக ஒரு மிகப்பெரிய நூலகத்தை அன்றைக்கு அவர்கள் ஆரம்பித்தார்கள். அவருடைய வழிவந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுரையிலே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரில் ஒரு நூற்றாண்டு நூலகம் ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள். காரணம், வட தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பயன்பெறும் வகையில் சென்னையில் ஒரு நூற்றாண்டு நூலகமும், தென் தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பயன்பெறுகின்ற வகையில் தென் தமிழகத்தில் ஒரு நூலகத்தையும் அமைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது மத்திய தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக திருச்சியை மையமாக வைத்து அங்கு ஒரு நூற்றாண்டு நூலகத்தை கட்டி வருகின்றார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு மாணவர்களுக்கு காலையில் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பி எழுவதிலிருந்து அவர்கள் வீட்டுக்கு செல்கின்ற வரையில் அனைத்து திட்டங்களும் வழங்கி அவர்களுடைய படிப்புக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அன்பினும் அரவணைப்பிலும் எங்கள் மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கின்ற எங்கள் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தந்து செயல்படுத்துகிறார். அந்த வகையில் புத்தக பேரவை மூலம் நடைபெறுகின்ற உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினர் வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை திறந்ததை சிறப்புரையாற்றுவது வந்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய தகடூர் புத்தக பேரவைக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசின் தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் தகடூர் புத்தக பேரவை, பாரதி புத்தகாலயம் நடத்தக்கூடிய இந்த 6ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் நம்முடைய தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசும்பொழுது, நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் இந்த புத்தக திருவிழா, இந்த நூலக புத்தகம் திருவிழா வந்து மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஒரு மாதம் முன்பே நம்ம வந்து அந்த தகடூர் புத்தக பேரவை மற்றும் பாரதி புத்தகாலயம் எல்லாம் இணைந்து நம்ம வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் நடத்தினோம். அதன் தொடர்ச்சியாக அந்த சின்ன சின்ன லெவலில் மைக்ரோ பிளானிங் எல்லாமே நம்ம பண்ணினதுனால தான் இந்த திருவிழா வந்து இன்னைக்கு சீரும் சிறப்போடுமாக இன்று துவக்கி வைக்கப்பட்டு வருகின்ற 13ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய மாவட்டத்திற்கு ரூ. 20 லட்சம் தமிழக அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மாநிலம் முழுமைக்கும் ரூ. 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த 20 லட்சமும் வந்து நம்ம முழுக்க இந்த புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம நேற்று
தருமபுரி வாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய அரசு கலைக்கல்லூரியில் ஏற்பாடு செய்து அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அந்த வாசிப்பு இயக்கத்தை உறுதுணையாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தினோம். இன்னைக்கு இந்த திருவிழா, இந்த புத்தக திருவிழா ஏன் நடத்துறோம், எதற்காக தமிழக அரசு ஒரு 20 லட்சம் நம்ம மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கு, பொதுவாக எல்லா மாவட்டத்திற்கும் ஏன் 10 கோடி அளவில் செலவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு அறிவார்ந்த சமூகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாணவ மாணவிகிட்டையும் பொதுமக்கள் கிட்டையும் இந்த கைபேசி வந்த பிறகு அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிற அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாம போயிடுச்சு. பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையங்கள்ல கல்லூரி மாணவ மாணவிகள் இருக்கிற கலைக்கல்லூரியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட யார் ஒருவரும் புத்தகம் எடுத்து படித்து நாங்கள் பார்க்கவே இல்லை. யாரை பார்த்தாலும் அந்த மொபைல் போனை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்னைக்கு ரொம்ப பல்கி பெருகி விட்டது. நாங்களாம் கல்லூரிகளில் படிக்கும் பொழுது ரயில் பயணங்கள்ல பேருந்து நிலையங்கள்ல நிறைய கடைகள் இருக்கும். கடைகள்ல நாளிதழ்கள்லாம் அந்த இதுல போட்டு மாட்டியிருப்பாங்க, புத்தகங்கள் இருக்கும். இன்னைக்கு எந்த பெட்டி கடையிலையும் எந்த பேருந்துனாகட்டும் ரயில் நிலையங்களாகட்டும் எங்கேயுமே அது பார்க்க முடியல. இது காரணம் என்னன்னா அவங்க வியாபாரம் ஆகுறதுல. ஏன் வியாபாரம் ஆகுறதுல நம்ம வாங்கி படிக்கக்கூடிய அந்த பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாணவனோ மாணவியோ இன்னைக்கு வேலை கிடைத்து வந்தாலுமே கூட அந்த ஒரு கருத்தாற்றலோட பேசுறாங்களா, அவங்க கிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஒரு கோர்வையா பேசக்கூடிய ஒரு அந்த திறன் கூட இன்னைக்கு போயிடுச்சு. அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மயங்கொலி பிழைகள், இந்த ராக்கு பதிலா அந்த ரா, 2 சுழி நாக்கு பதிலா இந்த, இது காரணம் என்ன அப்படின்னா நாங்களாம் நல்ல ஒரு தமிழ் ஆசிரியர் எங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு இதா சொல்லி கொடுத்தாங்க. நிறைய புத்தகங்கள் நாங்களாம் படிக்கும் பொழுதே ஒரு கண்டிப்பா எங்களுக்கு நூலகத்துல 2 புத்தகம் 3 புத்தகமாவது எடுத்து படிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்தது. இன்னைக்கு என்னுடைய வீட்டிற்கு 10-15 செய்தித்தாள்கள் வருது, என் பொண்ணு ஒண்ணு கூட எடுத்து அதை பார்க்கறது இல்லை. ஸோ இது என்னுடைய குடும்பத்திலே படித்த நம்ம மாதிரி இருக்க சொல்லக்கூடிய இடங்களே இப்படின்னா இன்னும் கிராமப்புறங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா வேதனையா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய தமிழக அரசு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலமாக எல்லா பகுதிகளிலுமே பழுதடைந்த நூலகத்தை எல்லாமே சரி செய்திருக்கிறோம், புத்தகங்களும் கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த புத்தக நூலகம் எப்போதும் பூட்டியே தான் கிடைக்கிறது. எங்கெல்லாம் அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் மாணவர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்களோ அங்க இருக்கக்கூடிய நூலகம் மட்டும்தான் சிறப்பாக இருக்கு. நம்ம என்னதான் தமிழக அரசோ அல்லது அரசு நிர்வாகம் என்ன முயற்சி எடுத்தாலும் மாணவர்கள் கிட்ட பொதுமக்கள் கிட்ட அந்த படிக்கக்கூடிய ஆர்வம் இருந்தா மட்டும்தான் இதை நாம கொண்டு வர முடியும். அந்த ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையில தான் அதை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த புத்தக திருவிழாவை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம புத்தக பேரவையில் இருக்கட்டும் சொன்னோம், நீங்கள் சுமார் 300, 400, 500, 600 ரூபாய்க்கெல்லாம் புத்தகம் இருந்தால் எல்லாரும் அந்த வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு 30 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய் ரேஞ்சில் கூட எங்களுக்கு புத்தகம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கூட இன்னைக்கு 2-3 புத்தகங்கள் அந்த சிறு விலையிலான அந்த புத்தகங்கள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் சில புத்தகங்களை எல்லாம் வாங்கி இருக்கிறார். ஆக இந்த திருவிழாவை நம்முடைய மரியாதைக்குரிய தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல இதை ஒரு நம்ம ஊர்ல மாரியம்மன் திருவிழா கோயில் திருவிழாவுக்கு எப்படி நம்ம பரவசம் அடையுமோ அது போல உங்க பொதுமக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கணும். கடந்த முறை 60,000 நபர்கள் இந்த புத்தக திருவிழாவினை பார்வையிட்டு 1 கோடிக்கு மேல நம்ம புத்தகம் விற்பனையாயிருக்கு. ஸோ அந்த பிரேக் போன வருஷத்தினுடைய ரெக்கார்டை இந்த வருஷம் நம்ம பிரேக் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் பார்வையாளர்கள் வர வேண்டும், பல கோடிக்கு இந்த புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஊர்ப்புற நூலகத்தை பத்தி சொன்னாங்க. நம்ம கிட்ட 78 ஊர்ப்புற நூலகம் இருக்கு. அதுல 20க்கும் மேற்பட்ட நூலகம் இப்பொழுது செப்பனிடப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசினுடைய நிதி, நம்முடைய மாநில அரசினுடைய நிதியோடு செப்பனிடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்னும் அடுத்தடுத்த நிதியாண்டுகள்ல நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய ஊர்ப்புற நூலகங்களையும் பழுது நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல நம்முடைய அதியமான் கோட்டத்தில் ஒரு நூலகம் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஃபண்டில் நமக்கு கிடைச்சது. எனக்கு முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் அதுக்கான அந்த நூலகம் கட்டுவதற்காக அதை ஒதுக்கி இருந்தாங்க. அதை தொடர்ந்து நாங்கள் மாண்புமிகு அமைச்சர் மூலமாக தான் அது துவக்கி அந்த அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று முழுமையாக அந்த கட்டிடமெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு இப்போ மாணவர்களுக்கும் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கு சில புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்று நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்திருந்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எனக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்திருந்தார். என்னுடைய செலவில் அந்த புத்தகங்களை வாங்கி கொடுங்கன்னு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு
அந்த புத்தகங்கள் எல்லாம் தற்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அடிஷனல் கலெக்டர், ஏன்னா அவங்களோட கண்ட்ரோலில் தான் அந்த லைப்ரரி வருது, ஸோ அவங்ககிட்ட ஒப்படைப்பதற்காக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தக திருவிழா இன்னைக்கு ஆரம்பித்த 13ஆம் தேதி வரைக்கும் மிகுந்த பரவசத்தோடு சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அற்புதமானது இந்த ஒரு புத்தக திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் புத்தக அரங்குகளை திறந்து வைத்து இந்த நிகழ்விலே சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்த நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய உழவர் நலத்துறையினுடைய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தொடக்க விழாவில் ஆற்றிய உரை. இப்போ நம்முடைய டாக்டர் செந்தில் அவர்கள் MP இருந்தவர். டாக்டர் பிஸியான டாக்டர். இது போன்ற ஒரு பொது சேவைகளுக்கு மக்கள் பயன்பட எப்படியோ அவர்கள் மக்கள் மனதில் பொதுவாக நம்மளாம் கட்சியை பார்க்கின்றோம். இங்கே அவர்கள் வந்து பொதுமக்களை அது ஒரு இன்னொரு அதுவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் நம்ம பார்ட்டியில் உஷாராக இருக்கணும். ஏனென்றால் வந்து டாக்டர் செந்தில் அவர்கள் அவரை பொழுது பேசணும். இப்போ இருந்தால் ரொம்பவும் பேசினா வேறு மாதிரியாக வேறு பலன் அவங்களுக்கு கூட பலன் நம்ம கம்மியாகிடும். இருந்தாலும் மக்கள் இந்த பகுதி இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் அதே போல் நாமும் பணியாற்ற வேண்டும். சில நம்மளும் கருத்து சொல்கிறோம். எனக்கு இது போன்ற பொது சேவைகள் பொது அமைப்பில் ஈடுபடுத்தி கொள்வதற்கு எனக்கு ஆசை. நான் முதலாக இன்னும் சொல்ல போனால் நான் இளைஞர் எனக்கு இப்போ 32 வயசோடு இருக்காது. ஒரு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய நான் பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய தலைவராக இருந்தேன். அதுதான் முதல் போஸ்டிங். அதாவது பப்ளிக், அது சொசைட்டி பப்ளிக்கோட இணைவதற்கு. ஆக அந்த பணியை சிறப்பாக ஆற்றுவதன் மூலமாக அதுக்கு பிறகு என்னுடைய வளர்ச்சிகளை கூடுதலாக அதே போல் பொது சேவைகள் நான் இன்னும் சொல்ல போனால் எங்கள் மாவட்டத்தில் வந்து எல்லா கட்சி தலைவரும் எங்கள் மாவட்டம் தான். எல்லா கட்சி தலைவர்களும் எங்கள் மாவட்டம் தான். இதெல்லாத்தையும் ஈடுகட்டி இப்போ காலத்தை ஓட்டிக்கிட்டு எல்லாத்தையும் மக்களுடைய ஆதரவு நான் பெற்றிருக்கேன். இது போன்ற பண்புகளில் பணியாற்றுகின்ற காலத்தான் இது போன்ற நல்ல இணக்கம். இப்போ டாக்டர் செந்தில் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னாடி தொலைபேசியை தொடர்பு போட்டால் நீங்கள் வரணும் என்று சொல்லும்போது நான் எப்படிங்க இப்படி ஒரு களமாக இருக்குது இப்படி இருக்குன்னு, நீங்கள் வாங்க இது இப்போ இந்த ஸ்கீம் வர வேண்டும் என்று கூறியது. ஆக இது வந்து பப்ளிக் உடனே இப்போ எனக்கு இப்போ மாவட்டத்தோட இது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற இது போன்ற சங்கங்கள் நலச்சங்கங்கள் இது போன்ற அமைப்புகளை அழைத்து மாவட்ட ஆட்சியர் நான் இங்கே அழைத்து இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை அறிவதற்காக நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கின்றோம். ஒரு அடுத்த வாரம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் இந்த மாவட்டத்தில் இந்த தருமபுரியில் இது போன்ற நலச்சங்கங்கள் இது போன்ற நாம் பாடமாக நாம் இவர்களுடைய பணிகளை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற அறிவு என்ன சொல்லப்போனால் இது போன்ற அறிவுகளை இது போன்ற புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு பொது சேவையும் தெரியும், நல்ல ஒழுக்கமும் வரும், நல்ல பண்பும் வரும், மற்றவர்களை மதிக்க. என்ன சொல்லப்போனால் நான் கூட ஒரு கல்யாணத்துக்கு ஒரு வீடுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போன ஒரு கடந்த மாதம். அப்போது வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அவங்க இந்த பரிசு கொடுப்பாங்கள்ல, இந்த பழம் கொடுப்பாங்க, பை கொடுப்பாங்க. அந்த பை கொடுக்காம ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க, சின்ன புத்தகத்தை கொடுத்தாங்க. அந்த ஒரு கடந்த மாதம் ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது அந்த புத்தகத்தை பார்த்தா இறையன்பு அவர்கள் எழுதிய சின்ன புத்தகங்கள் கருத்துக்கள் சின்ன ஒரு 10-15 பக்கம் 20 பக்கம் தான் இருக்கும். அதில் சில ஹெட்லைன் பார்த்தா பெருந்தன்மை இது போன்ற சில தலைப்புகளில் மனதுக்கு நமக்கு தேவையான வளர்ச்சி நமக்கு என்னென்ன அரசியல்வாதி படிக்க வேண்டும். பொறுமை என்ற தலைப்பு போட பார்த்தா பொறுமைங்கிற ஒரு தலைப்பில் புத்தகம். என்ன சொல்லப்போனால் இப்போ அந்த பொறுமை நான் கூட சொல்லுவேன், நான் கூட சில பழமொழிகளை சொல்லுவேன். பொறுத்தால் பூமி ஆழ்வார். ஆக பொறுமையாக இருக்க வேண்டும். அதை படிக்கும்போது இது போன்ற அறிவுகள் பெருந்தன்மையாக இருக்க வேண்டும். சில விஷயத்தில் சில தவறுகள் செய்வார்கள். இன்னும் சொல்ல போனால் என்னை பொறுத்தவரை என்னை வந்து யாரையும் என்னை பேசினாலும் ஏசத்து விட மாட்டேன். எனக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் நான் அவர்களுடன் நட்பாக இருப்பேன். ஆக அது வந்து இப்போ என்னுடைய வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கிறது.
எதுக்கிறவங்களாம் ஏசுறவங்களாம் நம்ம ஒம்பாளத்துக்கிட்டே இருந்தால் வச்சுக்குவோம். இப்போ சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம், சட்டமன்றத்தில் பேசும்போது நாங்கள் பட்ஜெட் பேசும்போது எதை பேசுனாலும் எனக்கு எல்லா தரப்புலேருந்து பாராட்டு கைத்தட்டல் கிடைக்கும். ஏன்னா உண்டா இப்போ இங்கே இருக்கின்ற மேடைக்கிட்ட பட்ஜெட் தாங்கும்போது பட்ஜெட் சம்மந்தமாக பேசும்போது எல்லா தரப்புலேருந்து வரும். அதனால தான் அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் லைப்ரரி இப்போ 10-20 லட்சம் ரூபாய் இந்த 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 அமைப்பு நடத்துவதற்கு அரசாங்கம் உதவி செய்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற இங்கே நூலகம் இந்த புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்று கூறி அதுக்கு ஆணையிட்டு அதுக்கு நிதியம் கொடுத்து இதை தொடர்ந்து நடைபெறுகின்றால் அரசாங்கம் அதோடைய ஊன்றுகோலாக இருக்கின்ற காரணத்தால் அதே போல் அவர் என்ன சொல்ல போனால் இங்கே இந்த புத்தகம் நீங்கள்லாம் பார்க்கும்போது துண்டு கொடுக்கறதோட புத்தகத்தை கொடுங்க. இப்போ அதே போல் புத்தகம்லாம் இப்போ அதிகமாக இங்கே விற்பனையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே புத்தகத்தை எல்லாம் அவர் பொது மக்களுக்கு இப்போ லைப்ரரிக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர்கள். ஆக இது ஒவ்வொரு தொகுதியிலும் இது நடத்த வேண்டிய புத்தகத்தை லைப்ரரி நூலகம் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு படித்து அறிவு பெற்று அதை மூலமாக வளர்ச்சி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுகின்றது. இந்த மாவட்டத்தில் பொறுத்தவரையில் மொத்த நூலகங்கள் 130 எண்ணிக்கை இருக்கிறது. மொத்த புத்தகங்கள் கிட்டத்தட்ட 24,08,213 புத்தகங்கள் இது இருக்கிறது. இந்த நூலகத்தில் உறுப்பினர்கள் 1,91,500 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். மொத்த வாசகர்கள் 13,68,549 வாசகர்கள் இந்த பொது நூலகத்தை பயன்படுத்துகிறார்கள். இது 2023-24 ஆண்டு கணக்கு. ஆக இது படிப்பறிவை தூண்டுகிறது, படிப்பறிவு மூலமாக பண்பாளனாக்குகிறது, ஒருத்தனை ஆற்றல் உள்ளவனாக உருவாக்குகிறது. ஆக பொது சேவை செய்யக்கூடிய உணர்வுடை பெற வைக்கின்றது. இது போன்ற புத்தகங்களை படிக்கும்போது நல்ல இந்த இப்போ எஸ்பி சொன்னார போதை பழக்கங்களில் இன்னும் சொல்ல நல்லா தூங்குறதுக்கு கூட இப்போ புத்தகத்தை படித்தா தூங்கலாம். புத்தகத்தை ராத்திரியில் படிக்கிறேன் எல்லாம் படிச்சுட்டே நான்லாம் படிச்சுக்கிட்டே தூங்குகிற காலம். அப்போ நான் படித்த புத்தகம் வேறு புத்தகம். நான் இந்த ராஜேஷ்குமார், இந்த புஷ்பா தங்கத்துறை அதெல்லாம் இப்போ ராத்திரி போல் எங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டு போய் இப்போ விளக்க வச்சு அப்படி பதுங்கிட்டு படிப்போம். அப்புறம் கம்பராமாயணத்தை இதெல்லாம் இப்போ அந்த வால்யூம் 5 அந்த நாவல்லாம் படித்து கொடுப்போம். இப்போ படிக்கக்கூடிய வாய்ப்பே வர மாட்டேங்குது. இப்போ படிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ பார்த்தா இவன் இப்படி இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா இதுக்கே தான் இருக்குது. ஆக இப்போ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் அவர் படிப்பார் இதெல்லாம் படித்து அவர் வாத்தியார் வேலையை படிச்சுட்டு தான் வாத்தியார் சொல்லி கொடுத்தா இப்போ படிச்சுக்கிட்டு இப்போ அதை படித்து தொடர்ச்சியாக புக்கெல்லாம் படிக்கிறார். புது செய்திகள்லாம் அவரை பேசுவார். ஆக அந்த திறமை எனக்கு மட்டும் புத்தகம் படிக்கணும் இன்னும் திறமை தான் இன்னும் நான் நிறைய பேசுவேன். இது நான் என்னுடைய பட்டறிவிற்கு அடிப்படையில் சில பேசுகின்றோம். ஆக இந்த அளவுக்கு இப்போ புத்தகத்தை படிக்கும்போது ஆற்றலும் வருகிறது, தெம்பும் வருகிறது, உணர்வும் வருகிறது, உணர்ச்சியும் வருகிறது. அதை படிக்க வேண்டும் என்று படிப்போம். படிக்க வேண்டும் சொல்கிறது எனக்கு தகுதி இல்லை, படிக்கணும் என்ற உணர்வு இருக்குது. ஏன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா படிச்சுட்டே தான் ரொம்ப இப்போ எனக்கு இது வரைக்கும் இப்போ கண்ணாடி படம் படிச்சுருக்கோம். ஆக இப்போ இதுவரைக்கும் படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து போச்சு. இப்போ கண்ணாடி படிக்கணுமோ இல்லை ரொம்ப நாள் படித்தா வலிக்கக்கூடிய உணர்வு வருது. அதனால் படிக்கக்கூடிய இருந்தாலும் கண்ணாடி போட்டுட்டு கண்ணாடி போடாமல் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதான் ஒரு ப்ராப்ளம். ஆக மாணவர்கள் படித்து நல்ல படிக்க இன்னும் சொல்ல போனால் நான் படிக்கும்போது என் கூட படித்தவன் வந்து படிச்சுட்டே இருப்பான், அவன் ஃபெயில் ஆகிடுவான். நான் 10 நாள் 15 நாள் தான் அவன் படிக்கிறத கேட்டுட்டு நான் பரீட்சை எழுதிட்டு நான் பாஸ் ஆகிடுவேன். அது எப்படியோ ஆக அந்த அடிப்படையில் அது வந்து கேட்குறவங்களாம் படிக்கிறோட கேட்குறது இருப்போம். படிக்கும்போது இன்னும் ஆற்றல் வரும். இப்போ இறையன்பிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த புத்தகத்தை பார்த்துட்டு அந்த வீடு கிழக்கு போகும்போது புக்கு கொடுத்தான். அவங்ககிட்ட வரவங்களாம் புக்கை கொடுக்கும்போது அதை படிக்கும்போது நானே அப்புறம் செஞ்சேன். இனிமேல் இந்த தருமபுரியில் மாவட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட்டம் நடந்தால் அது மாதிரி புத்தகங்களை சின்ன புத்தகங்களை கொடுத்து இன்னும் பண்பாளராக்கணும். இன்னும் நிறைய இப்போ நம்முடைய கட்சி நம்ம நிர்வாகிகளாக இன்னும் நிறையா கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
ஆக அதெல்லாம் படிக்கணும். இது போன்ற இனிமேக்காக தான் இப்போ வாங்க பல்காக வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு இளைஞர் இப்போ ஒரு கூட்டம்னா ஆளுக்கு ஒரு புத்தகம். கல்யாண வீட்டில் போனால் இப்போ பைக்கு கொடுக்குறது புத்தகத்தை கொடுக்கலாம். அதே போல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இப்போ செடியை கொடுத்துட்ருக்கோம், புத்தகம் இது கொடுக்கும். இது போன்ற சின்ன சின்ன புத்தகங்கள் கொடுக்கும்போது அதை படிக்கக்கூடிய இப்போ காரில் போகக்கூட படிச்சுட்டு போவோம் அந்த சின்ன சின்ன பாக்கெட் புத்தகங்கள். ஆக இதெல்லாம் எல்லாம் படித்து நல்ல பண்பாளராக இருந்து மற்றவர்கள் மதிக்கும் போது அவர்கள் நமக்கு ஆதரவாளராகுவார்கள். அந்த ஆதரவை தேட வேண்டும். அதுக்கு நல்ல நூல்களை படிக்க வேண்டும். கடந்த ஆண்டு தகடூர் புத்தக பேரவை திருவிழா புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் 24,574 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் 3,266 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் 10,250 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விற்பனை செய்யப்பட்ட நூல்கள் 68,920 புத்தகங்கள் இந்த மாவட்டத்தில் இந்த கண்காட்சி மூலமாக இங்கே விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த தொகை 1,51,00,000 ரூபாய் இந்த புத்தகம் விற்பனை மூலமாக கிடைத்திருக்கின்றது. நடப்பு ஆண்டு 60 அரங்குகள் போடப்பட்டிருக்கிறது. 1,00,000 புத்தகங்கள் இங்கே காட்சியகப்படுத்திக்கிறது. விற்பனை இலக்கு 1,50,00,000 கோடி ரூபாய். ஆக அதை விட அதிகமாக வரும் என்று அந்த உணர்வு எனக்கு எட்டுகிறது. அந்த அளவுக்கு அந்த எழுத்தை படிக்கும்போது கண்டிப்பாக அந்த உணர்வும் ஆற்றலும் பெறும். அதுக்கு தான் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று பொது நல அமைப்புகள் எழுத்தாளர்களும் தகடூர் பேரவை இது தமிழ்நாட்டை முதன்மையாக வரக்கூடிய அளவுக்கு அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக தகடூர் புத்தக பேரவையினுடைய தலைவர் சிசுபாலன் அவர்கள் நன்றி தெரிவிக்க தருமபுரி புத்தக திருவிழாவினுடைய தொடக்க நிகழ்வானது இனிதே நிறைவு பெற்றது.